மதுரை உத்தங்குடியில் சுமார் 20 ஏக்கர் பரப்பில் பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்ட அரங்கத்தில் நடந்து முடிந்துள்ளது திமுகவின் மாநில பொதுக்குழு கூட்டம். முதல்வர் வந்தார், துணை முதல்வர் பங்கேற்றார், அமைச்சர்கள் பேசினர் என்ற அளவில் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடியதாக இல்லாமல் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக முடிந்துள்ளது. கட்சியின் எதிர்காலம் இளைஞர்களே என்பதை முதன்மையாக இந்த பொதுக்குழு ஆய்ந்து அறிந்துள்ளது. இளைஞர்களின் பார்வை புதிய கட்சிகளின் பக்கம் திரும்பியிருப்பதை தடுக்க வேண்டியது கட்சியின் நலனுக்கு அவசியம் என்பதை திமுக உணர்ந்துள்ளது என்பதை இந்த பொதுக்குழு வெளிப்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்கள் ஏற்படுத்தி வரும் தாக்கம், புதிய கட்சிகளின் வருகை ஆகியவற்றால் திமுக உள்ளிட்ட மூத்த கட்சிகளுக்கான இளைஞர்களின் வருகை கணிசமாக குறைகிறது அல்லது சிதறுகிறது என்பதை மறுக்க முடியாது. திமுகவில் உள்ள அனைத்து அணிகளிலும் காலியாக உள்ள பதவிகளை இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும். இளைஞர்களின் வருகையால் மட்டுமே கட்சிக்கு புது ரத்தம் பாயும் என திமுக தலைவரும் முதல்வருமான மு.க. ஸ்டாலின் பேசியிருப்பது கவனிக்கத்தக்கது. 30 அமைச்சர்கள், 150 சட்டப்பேரவை உறுப்பினர்கள், 20 மக்களவை உறுப்பினர்கள், 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள், 76 மாவட்ட செயலர்கள், 21 மாநகர செயலர்கள், 160 நகர செயலர்கள், 490 பேரூர் செயலர்கள், 936 ஒன்றிய செயலர்கள், 236 பகுதி செயலர்கள், 1505 பகுதி வார்டு செயலர்கள், 3876 நகர வார்டு செயலர்கள், 7629 பேரூர் வார்டு செயலர்கள், 12525 ஊராட்சி செயலர்கள், 79962 கிளை செயலர்கள், 68467 வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், ஆயிரக்கணக்கான சார்பு அணி நிர்வாகிகளை கொண்டது திமுக. எனினும் கட்சியின் தாய் அமைப்பிலும் அணிகளின் பொறுப்பிலும் இருப்பவர்களில் பலரும் 50 வயதை கடந்தவர்கள். திமுக என்ற இயக்கம் தொடங்கும்போது அண்ணாவுக்கு 40 வயது, பேராசிரியர் க. அன்பழகனுக்கு 27 வயது, கருணாநிதிக்கு 25 வயது. நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன் போன்றோரும் அப்போது இளைஞர்கள்தான். அவர்கள்தான் அரசியல் களத்திலும் போராட்ட களத்திலும் முதன்மையாக நின்று இளைஞர்களை ஈர்த்தனர். திமுகவை ஆட்சிக்கும் கொண்டு வந்தனர். இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் முன்னோடியாக கட்சியின் வளர்ச்சிக்காக இளைஞரணி என்ற அமைப்பை ஏற்படுத்தி கொண்ட முதல் அரசியல் இயக்கமாக திமுக கருதப்படுகிறது. அதன் முதல் மாநில செயலராக இருந்தவர்தான் மு.க. ஸ்டாலின். அந்த வகையில் திமுகவில் இளைஞர்களுக்கு மீண்டும் உரிய முக்கியத்துவம் அளிக்கும் முன்னெடுப்புகளை முதல்வர் தொடங்கியிருப்பது கட்சியின் எதிர்காலத்துக்கு வலிமை சேர்க்கக்கூடும் என கருதப்படுகிறது. கட்சி நிர்வாகி யாரேனும் விபத்தில் அல்லது வேறு எதிர்பாராதவிதமாக உயிரிழந்தால் அவரது குடும்பத்துக்கு கட்சி தலைமை சார்பில் நிதி உதவி வழங்கப்படும். எனினும் இது அரிதாகவே நடைபெறும். பெரும்பாலும் அந்த நிகழ்வுக்கு கிடைக்கும் ஊடக வெளிச்சத்தை பொறுத்தே இந்த உதவி இருக்கும். பல நேரத்தில் குறிப்பாக சாதாரண கட்சி தொண்டரின் மறைவு செய்திகள் கட்சி தலைமையின் கவனத்தை எட்டாமலேயே சென்றுவிடும். அவர்களின் குடும்பத்துக்கு உதவி கிடைப்பதும் அரிதினும் அரிதே. இந்த நிலையில் திமுக உறுப்பினர்கள் யாரேனும் விபத்தில் உயிரிழந்தால் அவரின் குடும்ப வாரிசுகள் 21 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருந்தால் இறந்தவரின் குடும்பத்துக்கு திமுக தலைமை சார்பில் ரூ. 10 லட்சம் நிதியுதவி வழங்கப்படும் என பொதுக்குழுவில் அறிவிக்கப்பட்டிருப்பது கடைநிலை தொண்டருக்கும் கட்சியில் பாதுகாப்பு உண்டு என்பதை உறுதி செய்யக்கூடிய அம்சமாக கருதப்படுகிறது. திமுகவின் தொடர் வெற்றிக்கு கூட்டணி பலம் ஒரு முக்கிய காரணம் என முதல்வர் வெளிப்படையாக தெரிவித்தது கூட்டணியில் பெரிய அளவில் மாற்றம் இருக்காது என்பதன் மறைபொருளாகவே கருத வேண்டியுள்ளது. கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு நான் மதிப்பளித்து செயல்படுவது போலவே திமுக நிர்வாகிகளும் கூட்டணி கட்சியினருடன் நட்பு பாராட்ட வேண்டும், திமுகவினர் விட்டு கொடுத்து செயல்பட வேண்டும் என கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தியிருப்பது திமுகவின் கூட்டணி கட்சிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாகவும் ஒற்றுமையை பலப்படுத்துவதாகவும் கருதப்படுகிறது. திமுக அரசின் நலத்திட்டங்கள் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து குடும்பத்தவர்களும் ஏதேனும் ஒரு வகையில் பயன்பெறும் நிலையில் அவர்களை திமுக நிர்வாகிகள் அணுகி அரசின் நலத்திட்டங்கள் தொடர்ந்து கிடைக்க திமுகவை ஆதரிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்ய உத்தி வகுத்துள்ளது கட்சி தலைமை. அந்த மக்களை திமுகவில் உறுப்பினராக்கும் வகையில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பிரச்சார இயக்கத்தை தொடங்க பொதுக்குழு முடிவெடுத்திருப்பது மற்ற அரசியல் கட்சிகள் சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய விஷயமல்ல. ஒவ்வொரு வாக்குச் சாவடியிலும் 30% வாக்காளர்களை திமுகவில் உறுப்பினராக்க வேண்டும் என்பது பொதுக்குழுவில் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு.
இது சாத்தியம் பெற்றால் திமுகவின் பொதுக்குழு வியூகம் உரிய பலனை கொடுக்கக்கூடும் என்பது கள யதார்த்தம். தினமணி யை